சற்று முன் பதவியை ராஜினாமா செய்கிறார் முதலமைச்சர் விஜய். பேரதிர்ச்சியில் தாவேகாவினர். அதாவது தமிழகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்திற்குள் ஆபரேஷன் எல் என்று கட்சி நிர்வாகிகளால் ரகசியமாக குறிப்பிடப்பட்ட அரசியல் நடவடிக்கை தற்போது அதன் தீர்க்கமான கட்டத்தை எட்டியுள்ளது. தாவேகா தலைவர்களுக்கும் அதிருப்தியில் உள்ள அதிமுக எம்எல்ஏக்களுக்கும் இடையே நடந்து வரும் பேச்சுவார்த்தைகளின்படி எதிர்க்கட்சியான அதிமுகவைச் சேர்ந்த சுமார் 10 எம்எல்ஏக்கள் தங்களது சட்டப்பேரவை உறுப்பினர் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் ஆளும் கட்சியான தாவேகாவில் அதிகாரப்பூர்வமாக இணைய வாய்ப்புள்ளதாக பல்வேறு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அடுத்த கட்ட சட்டப்பேரவை இடைத்தேர்தல் தேதிகளை தேர்தல் ஆணையம் அறிவிக்கும் சமயத்தில் இந்த ராஜினாமாக்கள் நிகழக்கூடும் என்றும் சுதந்திர தினத்திற்கு முன்னதாகவே இந்த அரசியல் மாற்றத்தை முடிப்பதே இதன் நோக்கம் என்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ள மூத்த தலைவர் ஒருவர் தெரிவித்துள்ளார். கடந்த சில வாரங்களாகவே அதிமுகவில் தொடர்ந்து ராஜினாமாக்கள் நடந்து வருகின்றன. கடந்த மே மாதம் கட்சியின் கொறடா உத்தரவை மீறி விஜய் அரசு அமைக்க ஆதரவளித்த 25 அதிமுக எம்எல்ஏக்களில் பாதியளவினர் ஏற்கனவே தாவேகாவில் இணைந்துவிட்டனர் அல்லது இணையும் செயல்பாட்டிலும் உள்ளனர். 234 உறுப்பினர்களை கொண்ட தமிழக சட்டமன்றத்தில் தற்போது 7 இடங்கள் காலியாக உள்ளதால் அவையின் பலம் 227ஆக குறைந்துள்ளது. இதில் தாவேகாவின் தற்போதைய பலம் 107ஆக உள்ளது. முன்னாள் அதிமுக அமைச்சர்களான சி. விஜயபாஸ்கர் மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோர் தங்களது எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு சமீபத்தில்தான் தாவேகாவில் இணைந்தனர். இவர்களுடன் முன்னாள் அமைச்சர்கள் எம்.எஸ்.எம். ஆனந்தன், எஸ். வளர்மதி மற்றும் பல முன்னாள் எம்எல்ஏக்கள், மாவட்ட அளவிலான நிர்வாகிகளும் இணைந்துள்ளனர். இதற்கு முன்பாக 4 அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்ததால் எதிர்க்கட்சியின் பலம் குறைந்து ஆளுங்கட்சி பெரும்பான்மைக்கு அருகில் வந்ததுடன் மாவட்ட அளவில் அதன் கட்டமைப்பும் விரிவடைந்துள்ளது. அதிமுகவின் பலம் வாய்ந்த ஒரு பிராந்திய தலைவர்களாக கருதப்படும் எஸ்.பி. வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் ஆகியோருடன் அரசியல் ரீதியாக நெருக்கமாக இருக்கும் எம்எல்ஏக்கள் அடுத்த கட்டமாக தாவேகாவில் இணையக்கூடும் என்று மூத்த தலைவர்கள் கூறி வருகின்றனர். மேலும் எஸ்.பி. வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் ஆகிய இருவருமே ஜூலை இறுதிக்குள் அல்லது ஆகஸ்ட் தொடக்கத்தில் தாவேகாவில் இணைவார்கள் என்று இரு கட்சி வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன. இந்த பேச்சுவார்த்தைகள் வெறும் கட்சித்தாவல் என்பதையும் தாண்டி விரிவடைந்துள்ளன. பதவியை ராஜினாமா செய்பவர்களுக்கு வரவிருக்கும் இடைத்தேர்தலில் தாவேகா சார்பில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பளிக்கப்படும் என்ற உறுதிமொழி வழங்கப்பட்டுள்ளது. மூத்த தலைவர்கள் மீண்டும் வெற்றி பெற்றால் அவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் தருவதாகவும் மற்றவர்களுக்கு தாவேகாவில் மாவட்ட செயலாளர் மற்றும் கட்சி பொறுப்புகள் வழங்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. கட்சி மாற தயாராகி வரும் மூத்த அதிமுக தலைவர் ஒருவர் கூறும்போது இந்த விலகல் என்பது உடனடி அரசியல் வாய்ப்புக்கான அல்ல, மாறாக பல ஆண்டுகால ஏமாற்றத்தின் வெளிப்பாடு என்று குறிப்பிட்டுள்ளார். எடப்பாடி பழனிசாமி தனது கடைசி நாள் வரை பொதுச் செயலாளராக இருக்கவே விரும்பினார் என்றும் மாவட்ட செயலாளர் பதவிகளை இழந்த பின்னரும் பலர் காத்திருந்த போதிலும் நெருக்கடிகளை தீர்க்க எந்த ஒரு அர்த்தமுள்ள முயற்சியும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார். குறிப்பாக எஸ்.பி. வேலுமணிக்கு விசுவாசமான மாவட்ட செயலாளர்கள் நீக்கப்பட்டது அதிமுகவிற்குள் அதிருப்தியை வேகப்படுத்தியதாக கட்சித் தலைவர்கள் தெரிவிக்கின்றனர். தொடர் ராஜினாமாக்களால் அதிமுகவின் பலம் 41 எம்எல்ஏக்களாக குறைந்துள்ளதாலும் தாவேகா பலமடைந்து வருவதாலும் பலவீனமான அதிமுகவில் நீடித்தால் தங்களது தேர்தல் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் என்ற நடைமுறை கணக்கிடும் எம்எல்ஏக்களிடம் உள்ளது. இருந்தாலும் இந்த கட்சி தாவல்களுக்கு பின்னால் பெரும் பணம் பரிமாற்றங்கள் இருப்பதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன. மேலும் சில முன்னாள் அமைச்சர்கள் தாவேகாவில் இணைவது அவர்கள் மீதான ஊழல் விசாரணைகளின் போக்கை மாற்றக்கூடும் என்றும் இதனை திமுக தலைவர்கள் அரசியல் வாஷிங் மிஷின் என்றும் விமர்சிக்கின்றனர். ஆனால் குதிரை பேரம் என்ற குற்றச்சாட்டை மறுத்துள்ள தாவேகா தலைவர்கள் சட்ட நடவடிக்கைகள் தன்னிச்சையாக தொடரும் என்று கூறியுள்ளனர். அதே நேரத்தில் இடைத்தேர்தலுக்கு பிறகு அமைச்சரவையை விரிவாக்கம் செய்வதற்கான ஆயத்த பணிகளில் ஆளும் கட்சி ஈடுபட்டுள்ளது. அதிமுகவில் இருந்து வரும் எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர் மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் உட்பட குறைந்தது 5 முக்கிய தலைவர்களுக்கு விஜயின் அமைச்சரவையில் இடம் கிடைக்கலாம் என்று தாவேகா நிர்வாகி ஒருவர் தெரிவித்துள்ளார். இது நடந்தால் தேர்தல் பிந்தைய கூட்டணிகளை விஜய் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் குறையும் என்பதோடு இளம் கட்சியான தாவேகாவிற்கு அனுபவம் வாய்ந்த மாவட்ட அளவிலான அரசியல் கட்டமைப்பு கிடைக்கும். இந்த முறை ஒட்டுமொத்தமாக அரசியல் கவிப்பு செய்யாமல்
தாவேகா பகுதி பகுதியாக நிர்வாகிகளை இணைத்து வருகிறது. கட்சி மாறுவதற்கு முன்பாகவே எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதில் விஜய் உறுதியாக இருப்பது அவருடைய உத்தியாக தெரிந்தது. மறுபுறம் திமுக சின்னத்தில் போட்டியிட்டு வென்ற தங்களுடைய இரு எம்எல்ஏக்களை பதவி விலக செய்துவிட்டு தாவேகாவுடன் இணையுமாறு விஜய் கேட்டுக்கொண்டதாகவும், ஆனால் அவர்கள் அதற்கு மறுத்து திமுகவிலே நீடித்து முடிவு செய்ததாகவும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பகிரங்கமாக தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரும் தான் தாவேகாவில் இணைவதற்கு முன்பு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யுமாறு விஜய் கேட்டுக்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். இவை அனைத்தும் மாற்றுக் கட்சி சின்னத்தில் வென்ற சட்டமன்ற உறுப்பினர்களை அப்படியே தக்க வைத்துக் கொள்ளாமல் இடைத்தேர்தல் மூலம் புதிய மக்கள் ஆணையை பெற தாவேகா தலைமை விரும்புவதை காட்டுகிறது. இருந்தாலும் எதிர்க்கட்சிகள் இந்த ஒட்டுமொத்த செயல்பாட்டையும் குதிரை பேரம் என்றே விமர்சித்தும் வருகின்றன. அது மட்டுமில்லாமல் தாவேகா தலைவர் நடிகர் விஜய் 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கில் போட்டியிட்டு 2 இடங்களிலும் வெற்றி பெற்றார். இந்த சூழ்நிலையில் திருச்சி கிழக்கில் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த நிலையில் தற்போது அது காலியாக உள்ளது. இதனைத் தொடர்ந்து அதிமுகவிலிருந்து விலகி பலரும் தாவேகாவிலும் இணைந்தார்கள். குறிப்பாக பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார், அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ இசக்கி சுப்பையா, தாராபுரம் எம்எல்ஏ சத்யபாமா ஆகியோர் தங்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்தனர். இவர்களைத் தொடர்ந்து அண்மையில் அதிமுகவைச் சேர்ந்த கரூர் தொகுதி எம்எல்ஏ எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் விராலிமலை தொகுதி எம்எல்ஏ சி. விஜயபாஸ்கர் ஆகியோரும் தாவேகாவில் இணைந்தனர். இப்படியான சூழ்நிலையில் தற்போது தமிழ்நாட்டில் 7 தொகுதிகள் காலியாக உள்ள நிலையில் விரைவில் அதற்கு இடைத்தேர்தல் நடைபெறும். இதனிடையே திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 5 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றவர்கள் வெற்றி செல்லாது என்று அறிவிக்கக்கூடி நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையிலும் உள்ளது. எனவே இந்த 5 தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் அறிவிக்கக்கூடாது என்று திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையைச் சேர்ந்த வெங்கடாஜலபதி என்பவர் பொதுநல வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை இன்று தலைமை நீதிபதி எஸ்.ஏ. தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி. அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கும் வந்தது. தேர்தல் வழக்குகளில் தங்களை வெற்றி பெற்றவராக அறிவிக்க வேண்டும் என வேட்பாளர்கள் கோரிக்கை முன்வைப்பதுண்டு. இடைத்தேர்தல் நடத்தி எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்த பின் தேர்தல் வழக்கை தாக்கல் செய்த வேட்பாளரை வெற்றி பெற்றவராக நீதிமன்றம் அறிவித்துவிட்டால் ஒரு தொகுதிக்கு 2 மக்கள் பிரதிநிதி என்ற நிலை ஏற்படும் என்பதால் தேர்தல் வழக்கு நிலுவையில் இருக்கும் வரை சம்பந்தப்பட்ட தொகுதி இடைத்தேர்தல் அறிவிக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் 1967 முதல் 2018ஆம் ஆண்டு வரை பல உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. அதனால் தேர்தல் வழக்குகளில் முடிவெடுக்கும் வரை இடைத்தேர்தல் அறிவிக்கக்கூடாது என வாதிடப்பட்டது. தேர்தல் வழக்குகள் குறித்த ஆவணங்கள் இன்னும் தேர்தல் ஆணையத்திற்கு வரப்பெறவில்லை. அதனால் இந்த வழக்கில் நிலைப்பாட்டை தெரிவிக்க இயலாது என தெரிவிக்கப்பட்டது. தேர்தல் வழக்குகள் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பே முதல்வர் விஜய் உள்ளிட்டோர் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். அவர்கள் ராஜினாமா செய்யும் போது எந்த தேர்தல் வழக்கும் நிலுவையில் இல்லை என்றும் தெரிவித்தார். இந்த வழக்கில் குறிப்பிடப்பட்டுள்ள தொகுதிகளின் வாக்காளராக இல்லாத மனுதாரர் இந்த வழக்கை தாக்கல் செய்த அடிப்படை உரிமை இல்லை. இடைத்தேர்தல் நடத்துவதா இல்லையா என்பது குறித்து தேர்தல் ஆணையம்தான் முடிவெடுக்க முடியும் என வாதிடப்பட்டது. இப்படியாக அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் ஜனநாயக நடைமுறையில் புனிதம் சம்பந்தப்பட்ட இந்த வழக்கில் மனுதாரரின் அடிப்படை உரிமை குறித்த கேள்வி பொருந்தாது. தேர்தல் விளைவுக்கு முடிப்பு வரும் முன்பு அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்துவது அரசு பணம் செலவிடப்படுவதுதான். ஒரே தொகுதிக்கு 2 மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுவதும் அரசியல் சாசன பிரச்சனை எழும் என குறிப்பிட்டுள்ளனர். மேலும் தாவேகா தற்போது அதிமுகவிலிருந்து விலகி தாவேகாவில் இணைந்த எம்எல்ஏக்களுக்கு வழக்கு நிலுவையில் உள்ளதால் அதோடு அதுவரை இந்த 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தேர்தல் ஆணையத்திற்கு இடைக்கால தடை விதித்தும் உத்தரவிட்டுள்ளனர். இதனால் இடைத்தேர்தலுக்கு தடை விதித்துவிட்டால் முதல்வர் விஜய் பதவி விலகுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவே தற்போது பேரதிர்ச்சி தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது.